அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடிய யாழ் மாநகர சபையுடைய செயற்பாட்டாளர்களும் மாநகர சபை உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த கொழும்புத்துறை இறங்குதுறை பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையின் பேரில் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அதாவது இந்த கொழும்புத்துறை இறங்குதுறையில் இருந்து மணியன் தோட்டம் வரையான கடற்கரை பகுதியில் கடந்த காலங்களில் உலக வங்கியின் உதவியுடன் நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த வெள்ள தடுப்பு அணையானது அமைக்கப்பட்டு அதில் நடைபாதையுடன் கூடிய பகுதியாக அது இருக்கின்றது. ஆனால் குறித்த பகுதி ஒவ்வொரு வருடத்தினுடைய வைகாசி ஆனி மாதங்களிலும் மற்றும் கார்த்திகை கடும் மழை பெய்கின்ற காலங்களிலும் அதிக காற்று காரணமாக அந்த கடல் நீரானது அடிக்கப்பட்டு வீதி முழுவதுமாக நனைக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் போக்குவரத்துக்கு அதிக சிரமப்படுகின்றார்கள். அத்துடன் இந்த வீதியினுடைய தன்மையும் பாதிக்கப்படுகிறது. இந்த குறித்த வீதியானது ஆர்டிடி, அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய வீதியாக காணப்படுகின்றது. எனவே இந்த இறங்குதுறையில் இருந்து மணியன் தோட்டம் வரையான கடற்கரை அமைக்கப்பட்டிருந்த அணைக்கு கீழாக கல்லுகளை பதித்து அந்த அணையானது கட்டில் மோதி கட்டில் சேதப்படுத்துவதை நிறுத்தி அதே நேரம் அலை உயர்வதை தடுத்து இந்தவாறான போக்குவரத்து சிரமம் ஏற்படாதவாறு இதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உரிமையுடன் கேட்கின்றோம். அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்ட கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே நேரம் சென்ற வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்வராஜா கஜேந்திரன் அவருடைய கோரிக்கையின் பேரில் யாழ் மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்காக பல மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வேலை திட்டம் செய்யப்படும் என்று உத்தரவாதம் தரப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் பங்கு பற்றியிருந்தேன். அதனை விட இந்த கொழும்புத்துறை இறங்குதுறையில் இருந்து குண்டிச்சந்தி வரையான பகுதிகளை போக்குவரத்துக்கு 20 அடி பாதை போதாமல் இருக்கின்ற காரணத்தால் அதை அகற்றி 2 வழிச்சாலைகளாக 2 வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையாக செய்வதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பின்னான பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலின் பின் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் இந்த வேலை திட்டம் செய்யப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான நிதியை ஒதுக்கப்படும் என்ற உத்தரவாதம் தரப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்ட குறித்த இந்த வேலையை செய்ய வேண்டும். அத்துடன் இந்த இறங்குதுறை பல நூற்றாண்டு கால தமிழனுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற ஒரு இறங்குதுறையாக இருந்தது முற்றாக சேதமடையும் நிலையில் இருக்கின்றது. ஆகவே இதனையும் தற்பொழுது கருத்தில் கொண்டு இதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதே நேரம் அந்த போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்கின்ற இந்த வெள்ள அணைக்கு கீழாக கருங்கல்லினை போட்டு அந்த வெள்ள அலை உயராமல் அணைக்கட்டை சேதப்படுத்தாமல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான், என்ன காரணத்துக்காக இந்த நடைபாதை பல மில்லியன் ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ, அதாவது பொழுதுபோக்கு மையமாக இந்த இடங்களை மாற்றி முதியோர்களும் சிறியவர்களும் இதனூடாக நடந்து சென்று அவருடைய உடற்பயிற்சியையும் பொழுதுகளை போக்குவதற்குமான தேவைக்காக இது அமைக்கப்பட்டிருந்தால் அது பூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த வெள்ள அலை எழுந்து வீதி வரை செல்வதை தடுக்க வேண்டும். எனவே இதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கை குறித்த நிறுவனங்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு, யாழ் மாநகர சபை என்பன முன்னெடுக்க வேண்டும். எமது உறுப்பினர்கள் அடுத்த மாநகர சபையினுடைய பொதுக்கூட்டத்திலே மாதாந்த கூட்டத்திலே இதுவான பிரேரணைகளை முன்வைப்பார்கள். எனவே இதுக்குரிய அதிகாரிகள் இதற்குரிய தீர்வுகளை தந்து இதற்கான சிரமத்தை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.